அதுக்கு ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குட்டம் போட்ட எள்ளை என்ன பண்ணணும்னா படுதா போட்டு காய வைக்கணுங்க. காய வைக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா எள்ளு வெடித்து எள்ளு அந்த இதுலேருந்து வெளியே வருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் மீதி வராத எள்ளு அப்படியே வெடித்த வாக்கில் அப்படியே இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் நேரத்தில் என்ன பண்ணணும் அதை எடுத்து இப்படி அலசணும். எள்ளு அலசுவாங்கன்னு சொல்லுவாங்க. எள்ளை இப்படி எடுத்து கையில் தட்டி விட்டு அதை அலசி ஒரு பங்கையில் இப்படி ஆட்டி போடுவாங்க. இப்படி அலசனால அந்த இதில் இருக்கிற எள்ளு கொட்டிவிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 நாளாக நாங்கள் இப்படி பண்ணோம். 5ஆவது நாள் எள்ளு அது சலித்து கொஞ்சம் தான் இருந்தது. அப்புறம் அதுலேயும் ஒரு சலித்து மறுபடியும் வெளியே தூக்கி போட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சலிச்ச எள்ளை குப்பை இருக்கும் அதையும் சலித்து அதுக்கு அடுத்தது அதுலேயும் சலித்த பின்னாடி இன்னொரு காற்றுல விட்டு தூற்றுவாங்க. எள்ளு தூத்துறதுன்னு சொல்லுவோம். அதுமாரி தூத்தின பின்னாடி அதுக்கடுத்து என்ன பண்ணிங்கன்னா அந்த தூத்தின எள்ளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து முரத்தில் புடைப்பாங்க. அப்போ புடைக்கும் போது பார்த்திங்கன்னா தூசு மண் இது எல்லாத்தையுமே வெளியே எடுத்துருவோம். அப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு ஃப்ரெஷ்ஷான எல்லாம் நல்லா களிமண் எதுவுமே இருக்காது.